எம்டிபி கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 8 வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான முத்தாய்ப்பா தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற அந்த கோல்டன் டாஸ்கை வந்து இந்த வாரம் நடத்துறதா வந்து விஜய் சேதுபதி வந்து அறிவிச்சாச்சு. வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டஸ்டண்டை வச்சு தான் மிக பிரபலமாகும். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை வச்சு தான் இந்த நிகழ்ச்சியே பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டஸ்டன்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி தான். உண்மையான முகத்தோட யாருமே விளையாடல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு எபிசோடுனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 தான் சொல்லணும். எல்லாருமே ஒரு வகையில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் யாருமே இந்த கண்டஸ்டன்ட் சூப்பரா பண்ணாங்க, இந்த கண்டஸ்டன்ட் வந்து உண்மையை பேசுறாங்கன்னு சொல்லி துருத்திக்கிட்டு இல்லாத அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான ஒரு எபிசோடு அல்லது மோசமான ஒரு சீசன்னே சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதியே ஒரு விஷயம் சொன்னார். ராணவ வந்து எந்திக்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. சொல்லும் போது நடிக்காத ராணவ் உட்காரு அப்படிங்கிறார். போன வாரம் வந்து அவங்க பெற்றோர் வரும்போது பெற்றோர்கிட்ட ஒரு கண்டென்ட் பேசுறாங்க, நம்ம இங்க நடந்துக்கிற போது ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்போ நம்ம ராணவ் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் பேசினாரு, சில விஷயங்கள் பார்வையில காட்டல, 24ல காட்டினாங்க. ஆக இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து விஜய் சேதுபதி வந்து ராணவ வந்து கம்பல்சரியா நீ நடிக்காத உட்காரு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அதுக்கு ஒரு நேர்மாறாக, அதுக்கு முரணாக சொல்லதை விட அதுக்கு சரியாக ராணவும் என்ன சொன்னார்னா, நான் நடிக்கத்தான் செய்யறேன், நான் இது வந்து என்னோட ஒரிஜினாலிட்டி கிடையாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஆக மக்கள் வந்து ராணவ் பண்றது ஒரிஜினாலிட்டி தான், ராணவ் வந்து உண்மையிலே பாவம் பரிதாபம் காயப்பட்டிருக்கிறாரு, அவர் ஏதோ பாவம் நம்ம பிள்ளை மாதிரி ஏதோ குழம்பு போய் இருக்காரு, அவரை எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அட்டென்ஷன் பண்றாங்க, விஜய் சேதுபதி கூட அப்படித்தான் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த போட்டியாளர் தானே நான் நடிகன் தான், நான் வந்து இது வந்து என்னோட ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாரம் அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு விடும் அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆனா உண்மையை ஒத்துக்கண்ட வகையில பாராட்டலாம், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்ச இங்க நிறைய பேர் என்ன நான் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எந்த கண்டஸ்டன்டும் ஒரிஜினாலிட்டி இல்ல. கேம் ஆடுறாங்கன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரிஜினாலிட்டியா இல்லைன்னு தெரியாது, ஆனா அவர் கேம் ஆடுறாரு. 7-8 சீசனை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பேரோட கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்குலின் செம கேம் ஆடுறாங்க. அந்த பொண்ணு அழுவதே நமக்கு சிரிப்பா வருது. அழும்போது கூட அந்த சின்ன பிள்ளைத்தனமா ஒரு வச்சுட்டு அந்த ஒரு மேனரிஸை வச்சுட்டு வந்தாங்க. அது பார்க்கவே நமக்கு அது உண்மையான ஒரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த வாரத்துல வந்து இந்த கண்டஸ்டன்ட்கள்லாம் வெறுப்படிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து சனிக்கிழமை வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கும், உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ரெசல்யூஷன் இருக்கும், இல்ல அடுத்த ஆளுக்கு என்ன ரெசல்யூஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டார். தீபக் வந்து ராணவ சொன்னார், எல்லாரையும் குழப்பாம தனியா ஒரு ஆட்டத்தை ஆடாம அவர் இருந்தா நல்லா இருக்கும் சார், அந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் அவர் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஜாக்குலினுக்கு வந்து எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்க சொன்னாங்கன்னா, இவங்க வந்து பயங்கரமா ஒரு அன்பை காட்டுறாங்க, அந்த அன்பை காட்டுறவங்க எதிர்மறைக்கு வந்தா உடனே அவங்ககிட்ட விட்டு விளையிறாங்க அல்லது அவங்களால ஏத்துக்க முடியல, அதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டை ஏத்துக்கூட அளவுக்கு நெகட்டிவ் பாயிண்டை அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்லும் போது சௌந்தர்யா வந்து முத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் சொன்னாங்க. அவர் வந்து சார் அவர் உண்மையாவே இல்லை சார், அவர் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும், அவர் வந்து மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு தன்னை வந்து நல்லவ மாதிரி காட்டிக்கிறாரு, அதே நல்லவங்கிறத அவரும் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து முத்துக்குமாருக்கு வந்து தன்னோட இந்த ஆண்டோட அதாவது 25 ஆண்டோட ரெசல்யூஷனா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரயன் வந்து தீபக்கு ஒரு ரெசல்யூஷன் சொன்னாரு, அது அவர் அப்படியே குழப்பிக்கிட்டே இருந்தாரு, அது சரியான ரெசல்யூஷனா அவருக்கு அப்படின்னு தெரியல. அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அவர் தன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம அவர் வந்து ஒரு நடிக்கிறாரு, தான் இந்த இடத்துல இவ்வளவுதான் பேசணும், இதுக்கு மேல பேசினா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாரு. அந்த கட் அண்ட் ரைட்டை அவர் தவிர்த்துட்டா இந்த ஆண்டோட ரெசல்யூஷன் வந்து அவர் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக்கு சொன்னாங்க. இதை வந்து பாக்குறதுக்கே நமக்கும் 2025ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டா நல்லா இருக்கும், பிக் பாஸ் போட்டா இதுமே பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு அந்த அளவுக்கு தான் நமக்கு தோணிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா யாருமே வந்து ஒழுங்கா விளையாடாம என்னென்ன ரெசல்யூஷனோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜய்
சேதுபதி நிறைய விஷயங்கள்ல வந்து சிரிக்க வச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் தனியா அட்டென்ஷன் பண்ணாரு, யார் யாரு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் வந்து அது மறைமுகமா குத்தி காமிக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணாரு. ஒரு முறை பாத்தீங்கன்னா முத்துக்குமாரை பார்த்து, என்ன அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஆளே வேற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாத்தையுமே அவர் வந்து உன்னிப்பா கவனிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்த பெற்றோர்கள்லயே நம்மளை ஈர்க்கிற விதத்துல இருந்த பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமாரோட பெற்றோர் வந்து நம்ம சொல்லலாம். திருக்குறளை மனப்பாடம் பண்ணா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படியே திக்கி திணறி ஆனா நேர்கோட்டில் அழகா சொன்னாங்க. இன்னொரு குறளும் சொன்னாங்க. இப்படி 2 குறளை சொல்லிட்டு பரம்பரைக்கே கிடைச்ச பெருமைப்பா நீ, என் புள்ள அறிவாளி, என் புள்ள அறிவாளி, என் புள்ள அறிவா பெற்றிருக்கிறேன், என் புள்ள அறிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து புகழ்ந்தாங்க. அதே மாதிரி மற்றவங்க யார் மேலேயும் அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து வைக்கல. தீபக்கோட ஒய்ஃப் வந்து நீங்க அப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது, ஒரு இவரே எப்படி இருக்காருன்னா அவர் டிரைவர் அவர் எந்த மாதிரி வச்சிருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க கூடாதுன்னு கொஞ்சம் அவரோட டவுன் ஆகிற மாதிரி அவரை இது பண்ணாங்க. இன்னொருத்தரும் வந்து அருணை வந்து குற்றம் சுமத்துனாங்க. இப்படி நிறைய பேர் முரண்களை சொன்னாங்க. சில பெற்றோர்கள் முரணே சொல்லாம அழகா வந்து தன்னோட காயை வந்து நகர்த்தினாங்க. இப்படி எல்லாருக்குமே சில முரண்களையும் பெற்றோர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதே இங்க சில பார்வையாளர்களுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா அந்த முரணை பார்வையாளர்கள் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. அவங்க அதே நேரத்தில் அந்த கண்டஸ்டன்ட் சில நேரம் திகைச்சாங்க, நம்ம இப்படி பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அந்த முரண் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதான் போட்டியாளர்களுக்கு ஒரு சரியான டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஆனா அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறது தான் நினைக்கிறேன். சனிக்கிழமை வந்து ஒருத்தரை வெளியேற்றணும், இந்த வாரத்துல 2 பேரை வெளியே தூக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் சனிக்கிழமை வந்து ஜெஃப்ரியை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து எடுத்தாங்க. எல்லாருமே அப்படியே அரண்டு போய் உட்காந்துருந்தாங்க. அதாவது 12 கண்டஸ்டன்ட்ல ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில போனோம்னா எப்படி ஜெஃப்ரி எப்படி வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசித்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள்லாம் இருக்கும். ஜெஃப்ரி அஞ்சிதா தான் பின்னாடி இருந்தாங்க. அதில் முதல்ல வந்து ஜெஃப்ரி வந்து வெளியே வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே இரிட்டேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே அஞ்சிதா வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க, இதுக்கப்புறம் நானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மறுநாள் வந்து அஞ்சிதா தான் வந்து வெளியேற்றினாங்க. வழக்கமாக இந்த சீசனில் என்ன கேட்பாங்க, ஒருவேளை இது விஜய் சேதுபதியா எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு கேட்டு பெற்றாரா என்னன்னு தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு என்ன ரீசனுக்காக இந்த மக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கன்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் முன்னாள் தொகுப்பாளர் வந்து கேட்பாரு. ஆனா இந்த தடவை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இவங்க இந்த போட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நிக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்க அப்படின்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை வந்து அடிக்குனாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தான் சொன்னார். நாங்க வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு பாடுபட்டுட்டு நம்ம பர்சனலா இருக்கும்போது இவங்க திடீர்னு இவங்களுடைய மேனர்ஸத்துல அல்லது இவங்க செய்கையில அனைத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க சார். அதனால இப்படியா கொண்ட கண்டஸ்டன்ட் இந்த இதுல இருக்கக்கூடாது, இவங்களுக்கு மக்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி ராணவுக்கு வந்து அவர் போலித்தனமா இருக்கிறாரு, உண்மையிலேயே அவரோட கேரக்டர் இது கிடையாது, அந்த ஒரிஜினல் கேரக்டர் அவர் வெளிப்படுத்தாதனால ராணவுக்கு வந்து யாருமே என்ன செய்யாங்க, ஓட்டு போடாதங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஓட்டு போடாதங்கன்னு சொல்ற ஒரு விஷயமே நல்லா இருந்துச்சு. அதுல சிலருக்கு ஓட்டு போடாதங்கன்னு சொன்னது சரியாகவும் தோணுச்சு. அதே மாதிரி பவித்ராவுக்கும் சொன்னாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த 10 கண்டஸ்டன்ட்ல கோல்டன் பினாலே அந்த கோல்டன் டிக்கெட் வேற வச்சிருக்காங்க. இந்த டிக்கெட்டை ஒரு ஆள் எடுப்பார். இந்த டிக்கெட்டோட பெரிய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ஒரு 2 வாரம் விளையாடாம ஜெயிச்சிட்டா அந்த டிக்கெட் பினாலே எடுக்கிறவர் போயிடுவார். இந்த 9 பேர்ல வந்து ஒருத்தர் பணத்து பெட்டியை எடுத்துட்டு போயிடுவார். இந்த 8 பேருக்குள்ள வந்து போட்டி வந்து மிகப்பெரிய டஃப்பா இருக்கும். இதுல வந்து சில பேர் மமதைன்னு சொல்லலாம். இந்த மமதையில இருக்காங்க, நம்ம வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு. அது ரொம்ப மமதையா இருக்குது ஜாக்குலின் தான். இதோட 3வது தடவை நானே அந்த சீசன்ல பார்க்கும்போது சொல்லிச்சு, நான் ஃபைனல் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது வந்து நேத்து வேற என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், முத்துக்குமார் இந்த கையில பிடிக்க இருக்காரு, என்ன இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம்
பயங்கரமா ஒரு கனவு. அதாவது அவங்க ஃபைனல் கண்டென்ட்ல முத்துக்குமாரும் அவரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கான். நல்லா இருக்கட்டும். ஆனா அந்த 5 லிஸ்ட்டுக்குள்ள அதுலயும் கடைசியா 2 லிஸ்ட்டுக்குள்ள ஜாக்குலின் வருவாங்க அப்படிங்கிறத அடிக்கடி வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அருண் ஏற்கனவே ஒருத்தட்ட தான் பயிற்சி பெற்று வந்திருக்காங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி மறைமுகமா சொன்னாரு. அதாவது அர்ச்சனாட்ட தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதையே மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. நீங்க புதுசா ஆடுங்க, ஏற்கனவே ஒரு கட்டம் போட்டு ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க விளையாடாதங்க, உங்க எண்ணத்துப்படி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை சொன்னார். எல்லாமே ஃபைனல் கண்டஸ்டன்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா யார் வருவாங்கிறது வர்ற போட்டியில அந்த ஜெயிக்கிற விஷயத்துல தான் தெரியும். போன வாரம் வந்து இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கல, டிவில எத்தனையோ நிகழ்ச்சி பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோமா இல்ல மேட்ரிமோனி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோமான்னு ஒரே குழப்பமா வந்துருச்சு. தன்னோட லவ் ப்ரொபோசல்லாம் உள்ள வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கே வந்து அந்த இடமே வந்து ஒரு கல்யாண கோலம் மாதிரி ஆயிடுச்சு. சௌந்தர்யா வந்து அவரை பார்க்க வந்த நண்பர் விஷ்ணுட்ட வந்து என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுதி காட்டி ப்ரொபோஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க வந்து அனுமதியெல்லாம் கேமரா பார்த்து வாங்க, அப்பா நான் அதை சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன், நீங்க எப்படி அனுப்பி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண லெவலுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து தன்னோட அருண்கிட்ட நீ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப கதாநாயகியா வந்து சைன் பண்ணியிருக்கேன், நீ இல்லைன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நான் அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு தொனில வந்து அவங்ககிட்ட சொல்லதாகட்டும். இப்படி ஒரே லவ் ப்ரொபோஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாக்குலின் வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இவர் தான் என் ஃப்ரெண்டுனாங்க. ஆனா மறைமுகமா அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொன்னாங்க. ஆக இது பிக் பாஸா இல்ல மேட்ரிமோனிக்கான நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லி குழப்பமே வந்து போன வாரம் நடந்துச்சு. இந்த லவ் ப்ரொபோஸ் பண்ண ஆளுகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட கணக்குப்படி ஓட்டுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில தனித்துவமான விஷயங்களை வந்து பொது இடத்துல சொல்றது அவ்வளவு சரியான ஒரு இதா தெரியல. இந்த சொன்ன இந்த 3 பேருக்குமான ஓட்டு வங்கிகள் வந்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து உன்னோட தனிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற எந்த அவசியம் இல்லை, அது நீயே தான் முடிவெடுக்கணும், எங்களுக்கு எதுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக இப்ப நடக்கக்கூடிய அந்த 10 கண்டஸ்டன்ட்டுக்கும் சரியான ஒரு போட்டி வந்து நடக்க இருக்கு. அந்த போட்டி என்ன அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க தயார் இருக்கேன். விஜய் சேதுபதி நிறைய பேருக்கு நிறைய வந்து ஆலோசனை சொன்னார். அது வந்து மிகப்பெரிய கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதுல பகிர்ந்துகிட்டார். இப்படி நிறைய தன்னோட அனுபவத்தையும் பகிர்ந்துகிட்ட வகையில பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை கடந்த 2 நாளா சூப்பரா நடத்திட்டு போனான்னு சொல்லலாம். அடுத்த வாரம் எந்த மாதிரியான அந்த கோல்டன் டாஸ்க் போட்டி நடக்குங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க தயாரா இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.